இப்போ அண்ணாமலை அவர்கள் 3% இருந்த பார்ட்டியை நேராக கொண்டு வந்து 12% உட்கார வைக்கிறார். அப்போ இப்போ பார்ட்டி வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம தன்மானத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம எல்லாம் பேசுகிறோம்னா அந்த 12% பேஸ் வெயிட்டல் இருக்கும். அதாவது பிஜேபி இப்போ பேசிட்டு இருக்கா, இல்லை அண்ணாமலை ஒதுக்கிட்டாங்க, அண்ணாமலை கூட அது பிரச்சனை இது அதுன்னு சொல்கிறது எல்லாமே ஒன்ஸ் அவர் அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் செட்டில் ஆகிடுமா, அந்த பொசிஷனுக்கு அவர் வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் திமுகவில் எடுத்து பாருங்கள், ஒரு பெண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணவன் அந்த கட்சியில் இருக்கான், அவன் வீட்டுக்கு அமைச்சர் போய் சாப்பிட்றாரு, அவர் கட்சியில் இருக்கிறாங்க. ட்ரக்ஸு விற்கக்கூடியவன் கட்சியிலே பொறுப்பில் இருக்கு. This video is sponsored by Epic Toyota, the new landmark of Anna Salai. Ram Aether, Chennai. Premium electric scooters. Experience the future today. PSM Hyundai, Mylapore, Chennai. Fast Track. Celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் மிஸ்டர் அமர் பிரசாத் ரெட்டி சார் ஆஃப் பிஜேபி. சார் வணக்கம். வணக்கம். வித் நோ கம்பேரிசன் சார், ஓகேங்களா? மிஸ்டர் நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களும் இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் பெஸ்ட். பிகாஸ் இந்த கேள்வி முன்வைக்கும் போது தப்பாயிடக்கூடாது, அதுக்காக நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஒரே ஒரு ஜெயலலிதா தான், ஒன் அண்ட் ஒன்லி ஜெயலலிதா, ஒன் அண்ட் ஒன்லி கலைஞர், அந்த மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை நம்ம சொல்லலாமா சார்? ஆப்வியஸ்லி ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை தான், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாதுங்க. பட் அட் த சேம் டைம் தட் ஷுட் நாட் ஹர்ட் அதர்ஸ். அதான் முன்னாடி நான் ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருக்கேன், அதனால் அந்தந்த சூழலில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு அவங்கவுங்க கொடுக்கக்கூடியது பெஸ்ட். இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி முருகன் முருகன் அதான் சொல்கிறேன். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்கன்றதுனால நானும் பஞ்ச் டேலாக சொல்கிறேன். ஒன் அண்ட் ஒன்லி தமிழிசை அக்கா சொல்லலாம் இல்லையா? ஹேஷ்டேக் மாதிரி நான் சொல்லிடுறேங்க. இப்போ ஹேஷ்டேக்கில் அக்கான்னு போட மாட்டீங்களா, உடனே அதுக்கு ஒரு 4 பேர் கிளம்புவாங்க பார்த்தீங்களா, அவர் உரிமையில் பேசுகிறாரு. புரியுது சார், ஓகே. ஸோ அவங்க டேர்மில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது அவங்களுக்கு. இப்போ அக்கா தமிழிசை அவர்கள் இருந்த பொழுது 2 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. மேடம் ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருந்தாங்க, ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். அப்புறம் அண்ணன் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை பண்ணி 4 எம்எல்ஏவை இன்னைக்கு உள்ளே உட்கார வச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? ஒரு பார்ட்டிக்கு ஒரு அங்கீகாரம், அங்கிருந்து தான் ஆக்சுவலாக ஒரு லிஃப்ட், ஒரு பார்ட்டிக்கு ஒரு ரெக்கக்னேஷன். அப்போ அண்ணாமலை அவர்கள் 3% இருந்த பார்ட்டியை நேராக கொண்டு வந்து 12% உட்கார வைக்கிறாரு. அப்போ இப்போ பார்ட்டி வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும். இன்றைக்கி நம்ம தன்மானத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம எல்லாம் பேசுகிறோம்னா அந்த 12% பிளேஸ் வைட்டல் ரோல். அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் வைட்டல் ரோல். ஏன்னா அம்மா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய. அவர் போகாத ஊரே கிடையாது, அவர் பார்க்காத கிராமமே கிடையாது, அவர் பழகாத மக்களே கிடையாது. எங்கே போனாலும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு மனிதர் இப்போ எனக்கே எடுத்துக்கங்க, ஒரு கான்ஸ்டுவன்சி சொல்கிறாருன்னா இந்த கான்ஸ்டுவன்சியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து அந்த எலக்டோரியல் டைமென்ஷன் அவருக்கு தெரியுது. அமர் வந்து இந்த கான்ஸ்டுவன்சியில் நின்னா நல்லாயிருக்கும், அமர் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க பையனை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறோ அதே அளவுக்கு தான் எனக்கு ட்ரீட் பண்ணுறாரு. எனக்கு பெருமையாக இருக்குது. நார்மலாக என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், அண்ணாமலை ஆளுங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லுவாங்க. எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் வரும்போது அவன் அண்ணாமலை ஆளு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அது அவர்கிட்ட கிடையாது சார். அப்படி அவர்கிட்ட ஒரு துளியும் கிடையாது. அவருக்கு அவர் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. அப்படி ஒரு அவங்க மேலே அவங்கவுங்களுக்கு யாருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு தட்டி கொடுத்து மேலே வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பையனை எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு ஒர்க்கு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு பொசிஷன் இங்கே இருக்குது நமக்கு. நான் எங்கேயாவது ஒரு இதில் தள்ளி நின்னா கூட பின்னாடி திரும்ப அமர் வாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கிறது எல்லாமே அது இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட்டுங்க. புரியுது சார். அண்ணாமலை அவர்கள் இருந்த காலத்திலும் இல்லாத காலத்திலும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பேர் சொல்ல வரும்ல, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அகைன் மக்கள் வந்து நிறைய கூகுளில் பண்ணும்போது தெரியுது, இவருக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு இவரை பிடிக்க சொல்கிறாங்க. அதை நம்ம முன்வைக்கல. இன் காமன் ஐ வாண்ட் டு நோ, அவருக்கும் அழுத்தங்கள்லாம் வந்து இப்போவும் இருக்கா? அவருக்கு அழுத்தம் இல்லாமல் இருந்தால் அமர் இன்னும் பெரிய பதவியில் இருந்திருப்பேனே. அவருக்கு அழுத்தம் என்ன என்னுடைய நான் அவர் கூட இருக்கிறதுனாலே பெரிய அழுத்தம்லாம் வந்து அவருக்கு அமருக்கு எம்பி சீட் கொடுக்கல. அமர் டோன்ட் டிசர்வ் an எம்பி சீட். 22 நாள் கட்சி ஜெயிலுக்கு போன எனக்கு வந்து 5 கேஸ் போட்டு நாய் மாதிரி என்னை வந்து கூட்டு போனாங்களே ஒரு இடத்துக்கும்.
அவ்வளோ டார்ச்சர் பண்ண எனக்கு டோன்ட் யூ திங்க் தட் ஐ டோன்ட் டிசர்வ் எம்பி சீட் இன் திஸ் பார்ட்டி? என்ன சொன்னாங்க? ஒரு ரெட்டியாருக்கு தான் கொடுக்க முடியும். ஐ நோ வாட் இட் ஆல், எனக்கு தெரியும். பட் திங்ஸ் ஹேவ் சேஞ்ச். ஓப்பன் திங்ஸ் ஹேவ் சேஞ்ச். 22% இருக்குன்றதுனால ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஸோ மச் டு த பார்ட்டி. பார்ட்டி வில் ரெக்கக்னைஸ் மீ. ஸ்லோலி தே ஆர் ரெக்கக்னைசிங் மீ. தே ஆர் கிவிங் மீ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அக்ராஸ் ஸ்டேட்னுடைய பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் என்ன இன்வால்வ் பண்ணுறாங்க. முருகர் மாநாட்டில் 6 லட்சம் பேர் வரக்கூடிய மாநாட்டில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பவன் கல்யாண் அவர்கள்கிட்ட போயிட்டு அங்கே வந்து திருப்பி 2வது வாட்டி அதில் கட் பண்ணணுன்ட்டு நீங்க சொன்னதுனால சொல்கிறேன். 2வது வாட்டி இங்கேருந்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் போய் இன்வைட் பண்ணணும். அவரை அப்பாயின்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். என்ன கட் பண்ணணும்னு ஒரு டீமு. இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டே இருக்கும். பட் நமக்கு என்னென்னா அந்த லீடர்ஷிப் ரோலுக்கு வந்தப்புறமா நீங்கள் என்ன கட்டே பண்ணாலும் என்னை அழிக்கவே முடியாதுன்றது தான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது இல்லைங்களா? நான் அந்த காமன் அந்த வேர்ல்டு வந்துங்க ஒரு நேச்சர் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்களால் பறிக்கவே முடியாது. அதை ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. நேச்சரை அசைத்து பார்க்குற அளவுக்கு யாருக்குமே வந்து இது கிடையாது. அதனால் கடவுள் அனுகிரகம் நமக்கு இருக்குன்றதுனால கரெக்டான நேரத்தில் கரெக்டானவங்க அன்றைக்கி வந்து அந்த இடத்துக்கு போய் இன்வைட் பண்ணணும். அதில் என்னை விட்டுணும்னு நினைக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ கரெக்டாக நயனார் என்ன ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றாரு. இல்லை நான் வீட்டில் இருக்கேன். அதில் நீங்கள் வரலையா அப்படின்னாரு. இல்லையா நீங்கள் அப்படின்னோடனே, தம்பி என்ன நீங்கள் உடனே கிளம்புங்க, நீங்கள் வாங்கன்னா நான் தனியாக ஒரு ஃப்ளைட் இருப்போம், நான் போகிறேன். ஸோ அவருக்கு வந்து அந்த நேச்சர் சொல்லுது இல்லை, தம்பியை நம்ம விட்டு போகக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. மேபி 2 திங்ஸ். அதை நான் அப்படி ஒரு இந்த இடத்துல இருந்து இல்லை நீங்கள் உள்கட்சி பூசல்ன்றதுனால சொல்கிறேன். அதாவது எல்லா இடத்துலையுமே இல்லை சார், உங்களோட ஒர்க் உங்களோட இல்லை ஜெல்லஸ் நார்மலாகவேங்க. உங்களுடைய இதை எடுத்துப்போமே, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ செட்டப் ரெடி பண்ணி இவ்வளோ சூப்பராக நீங்கள் பாட்காஸ்ட் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே நிறைய ஜெல்லஸ் இருக்கும். என்ன இவங்க ஷார்ட்டாக வந்து டக்கு டக்குன்னு வர்றாரு, இவருக்கு எப்படி 30,000 40,000 வியூஸ் வருது, 1,00,000 வியூஸ் எல்லாம் வருது, எப்படி வருது இவருக்கு? எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர் ஏதோ பண்ணுறாருங்க, காசு கொடுத்து வியூஸ் வாங்குறாங்க. அவனுக்கு வராது. வராதவன் என்ன பண்ணுவானா, அதை நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்தை ஈஸி ஆக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு வராது. அது அவனுக்கு தெரிஞ்சதில் என்ன, எவன் காலையாவது விழுந்து மேலே வந்துடணும். நமக்கு என்ன, தன்மானம் இறங்காமல் நம்ம மேலே, ஏன்னா நம்ம உழைப்பு இருக்குது. நமக்கு பேக்கில் என்ன இருக்குது, உழைப்பு இருக்குங்க. உழைப்பு இல்லாதவன் என்ன பண்ணுவான், காலில் விழுந்து இங்கே பாருங்க அண்ணாமலை அண்ணாவும் இவரும் ஒன்றா இருக்கிறாங்க, அப்போ இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க, அப்போ நம்ம ஒரு டீம் உருவாக்கணும் பாஸ்ன்னு சொல்லி ஒரு மூலையை கழுவுவாங்க. ஏன்னா ஒரு டீம் என்ன ஒரே ரூமில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கோமா? கிடையாதுல்ல. எவ்ரிபடி ஒர்க்ஸ் ஃபார் த பார்ட்டி. அண்ணாமலை சாருக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. இல்லை எல்லாருக்குமேங்க, எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குங்க. நானே சொல்கிறேன் இல்லைங்க, எல்லா லெவல்லையுமே இருக்கும். ஏங்க இந்த ஆருத்ரான்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது எனக்கு கொடுத்த குடைச்சல் வந்து கொஞ்சம் நெஞ்சமா சொல்லுங்க. டெல்லியில் இருக்கிறவங்களே கொஞ்சம் நெஞ்சம் குடைச்சல் கொடுக்கல எனக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா அவர், பார்த்தீங்களா இது என்னையா பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன் 1000 கோடி அடிச்சிட்டாரு, 100 கோடி அடிச்சிட்டாரு. ஆட லூசு பயலுங்களை அடிச்சிருந்தா அதை சாவியை கொடுங்க, எடுத்துகிட்டு மக்களுக்கு கொடுப்போம் காசை. அவன் யாருன்னே தெரியாது. ரோட்டில் நடக்கிற ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள் எப்படியெல்லாம் கூத்து நடக்குது. ரோட்டில் நடக்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டே இன்றைக்கி வந்து என்ன அவ்வளோ ட்ரால் பண்ணி அவ்வளோ ஃப்ரண்ட் பேஜ் அவ்வளோ இது. அப்புறம் கடைசி என்ன ஆச்சு, எனக்கு சம்மன் கூட அனுப்பல. அப்போ அந்த கேஸ் நடத்தக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, வயாரி இந்த கேஸ் நடத்தக்கூடிய அந்த எஸ்பி சொல்கிறார், அந்த ஐஜி சொல்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரி. அப்புறமா தான் ஆஃப் ஆகுது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் திமுகவில் எடுத்து பாருங்கள், ஒரு பெண்ணை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணவன் அந்த கட்சியில் இருக்கான், அவன் வீட்டுக்கு அமைச்சர் போய் சாப்பிட்றாரு, அவர் கட்சியில் இருக்கிறாங்க. ட்ரக்ஸ் விற்கக்கூடியவன் கட்சியிலே பொறுப்பில் இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை வச்சு என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணவங்க, புரியுது நான் சொல்கிறது? புரியுது. ஆனால் அந்த கட்சியில் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அந்த மாதிரி டார்ச்சர் வரும்போது அண்ணாமலை என்ன வந்து என்னோட நின்னார். இந்த பையன் பண்ணியிருக்க மாட்டான், அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. புரியுது. அட் லாஸ்ட் சார், லைக் எப்படின்னா வந்து இப்போ பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களிடையே நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையோட விசுவாசிகள் எல்லாமே என்னமோ பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தாட்டை வைக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த பேச்சுகள் எல்லாமே வந்து நீங்கள் சொன்னது போல் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக வருவார், வந்து செயல்பட தான் போகிறாரு. வெயிட் பண்ணும்போது எல்லாமே மாறிடும் அப்படின்னு வச்சுக்கலாமா சார்? அதாவது பிஜேபி இப்போ பேசிட்டு இருக்காது, இல்லை அண்ணாமலை ஒதுக்கிட்டாங்க, அண்ணாமலை கூட அது பிரச்சனை இது அதுன்னு சொல்கிறது எல்லாமே ஒன்ஸ் அவர் அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் செட்டில் ஆகிடுமா? அந்த பொசிஷனுக்கு அவர் வந்துடுவாரா? அது மட்டும் சொல்லுங்கள். அண்ணாமலை என்னென்ன ஒதுக்கிட்டாங்கன்னு இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. முருகர் மாநாட்டில் அண்ணாமலை என்ன பேசினாரா? எல்லாருமே அவர் பேசினாரு சார். இல்லை பேசினாரா? நிச்சயமாக பேசினார்.
ஐயா அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது பேசினாரா? ஸ்டேஜ்ல இருந்தாரா? இருந்தாரு. வேற எதுல ஒதுக்குனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நம்ம சிறப்பா இவ்வளவு நேரம் அண்ணாமலைஜியோட சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்தோம். இப்போது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி நயனார் தலைமையில் இப்போ அடுத்த ஐடியாஸ் என்ன எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது சரி, தற்போது நீங்க தற்போது வந்து நமக்கு வந்து டாஸ்க் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய சீட்ஸ் ஜெயிக்கணும். ஓகே அதுதான் மெயின். இப்போ ஆல்ரவுண்டரா இருக்கிறத விட பவுலிங் பெஸ்ட்டாக போட்டு 4 விக்கெட் எடுத்தால் போதும். கரெக்டுங்களா? என்டையர் டீமில் ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருப்பார். ஆனால் பவுலர் 5 பேர் இருப்பாங்க, பேட்ஸ்மேன் 5 பேர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? நான் இல்ல கரெக்டு தானே? எல்லாரும் ஆல்ரவுண்டராக இருக்க முடியாது. புரியுது correct. நாங்கள் எங்களை கொடுத்துருக்குறாங்க என்ன, எப்பா நீங்கள் நல்லா சிறப்பாக பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுங்க போதும், அந்த வேலையை பார்த்தா போதும்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? அதுதான் இப்போ இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை. அந்த வேலையை சிறப்பாக செய்வோன்றேன். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பூத் கமிட்டி ஒர்க் 234 தொகுதியிலும் பண்றோம். Okay. அது that will add value eventually. It adds value to the alliance, not just ADMK. ஸோ அந்த பூத் கமிட்டி ஒர்க் பண்றதால தான் அதை நம்ம ஆர்ப்பாட்டமா போராட்டமா எல்லாத்தையும் எப்படி press media இப்ப நான் கூப்பிட்டு நான் பூத் வந்து கமிட்டி வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போக இப்போ நான் முடியாது இப்போ 20 21 22 மூணு நாள் வந்து நான் பூத் கமிட்டி வேலை போறேன். நான் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து அதான் ஒரு புரியுது அக்ரெசிவா நம்ம யாத்திரை பண்ண முடியாது இல்லையா? புரியுது சார் ஸோ அதனால வந்து பூத் கமிட்டி ஒர்க் வந்து எடுத்து பண்ணிட்டு Work is going on இருக்காங்க. very அண்ணாமலை strongly. என்ன இருக்கும் பொழுதுமே பூத் கமிட்டி எல்லாம் பண்ணதுனால தான் 12% வந்திருக்கும். இப்போ இன்னும் வந்து நமக்கு வந்து காயின் பண்ணி நமக்கு இந்தந்த தொகுதிகள் நமக்கு தெரியுன்றதுனால அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தோராயமாக நமக்கு தெரியுன்றதுனால உடனே அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அமருக்கு லிஸ்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு. தெரியும், ஓரளவுக்கு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல எது இதெல்லாம் பிஜேபி அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குன்ட்டு. அந்த தொகுதிகளை இன்னும் மோர் ஃபோக்கஸ்ட், மோர் த்ரூ தி இதில் ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம வந்து பயணிச்சிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. சார் ஒன்றும் இல்லை சார் லைக் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நயனாரை பற்றி நம்ம பேசணும் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம எல்லாமே பேசணும் சார் 2026 எலெக்ஷன் வருது இல்லையா சார் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் த வின்னிங் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எவ்வளோ சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க டு யூ ஹேவ் எனி ஐடியா பிஜேபிக்கா எவ்வளோ சீட்ஸ் கொடுப்பாங்க எவ்வளோ ஐடியா இருக்கா ஏதாவது அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா இல்லை, சீட் பேசிக் ஷேரிங் பற்றி கேட்குறேன் பேசிக்லி சீட் ஷேரிங் பற்றி இப்போ எதுவும் பேசலை, பேசுறதுக்கு. யாருமே பேசலை. ஓகே அதை பற்றி தெரிஞ்சாலும் பொதுவாக என்னால் வெளியில் சொல்ல முடியாது. பொதுவான கருத்து நல்லா இந்த வாட்டி 12% வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக கேட்கலாம் ஸ்ட்ராங். கண்டிப்பா அமித்ஷாஜி அவர்களுடைய நெகோசியேஷன் அன்னைக்கு பவன் கல்யாண்ஜி சொல்லிட்டு இருந்தாரு ஓகே ஆந்திரால. அவரோட நெகோசியேஷனை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் யோசிச்சு, ஓ நம்மளால இப்போ சாதாரண நெகோசியேஷன்ல அதனால தான் கிங்கா இருக்கார், கிங் மேக்கரா இருக்காரு, ஓகே கிங்காவும் இருக்கிறாரு. ஸோ அதனால அவரும் எனக்கு தெரியும். ஐ நோ சி எண்ட் ஆஃப் த டே பாஸ் அவர் பிஜேபி ஜெயிக்க வைக்கதானே பார்ப்பாரு. ஆப்வியஸ்லி சார் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அடுத்த பொசிஷன் என்ன சார் அமர் பிரசாத்தோடைய அடுத்த பொசிஷன் என்னன்னா எப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன். சார் அப்படி இல்லை சார் லைக் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பதவியில் இருந்தீங்க ம். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டீங்க கபடி போட்டி நடத்தி அது இந்தியாவில யாராலையும் நடத்த முடியல. நான் அதை பெருமையா சொல்லிக்கிறேன். அதுதான் அது திமிருன்னு நினைச்சாலும் திமிருன்னு நீங்க நினைச்சிக்கலாம். நீங்க உங்களுக்கு கொடுத்த மற்ற வேலையை- ஸ்டேட் அதை எடுத்து பண்ணணும்னு நினைச்சாங்க, மோடி கபடி லீக ஆமா, பண்ண பண்ண முடியலன்றது தான் மோடிஜி அவர்களே தெரிஞ்சுக்கிட்டாரு. அது ஓகே, இந்த பையன் வந்து நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு. அவர்கிட்டயே அதை சப்மிட்டும் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இஸ் வெரி ஹாப்பி, பிரதமர்கிட்டயே. இஸ் வெரி ஹாப்பி. So, அதெல்லாம் எனக்கு தெரியும் லைக் உங்களுக்கு கொடுத்த வேலை அதுலயும் கான்ட்ரவர்சி பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஓ. உள்கட்சி பூசல் சொன்னீங்கல்ல, அதுலயே வந்து என்ன பண்ணாங்க, டொனேஷன் ஸ்லிப்னு போட்டு யாரோ ஒரு ஃபேக்கு ஓ. போட்டு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் போட்டாங்க. யாராவது 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுப்பாங்களா? இப்போ நான் உங்ககிட்ட வரேன், 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் ஸ்லிப் நான் உங்ககிட்ட என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாமா? என்ன முடியுதோ கொடுங்க தான் சொல்றேன் அதுவே கஷ்டம் தான். 1 லட்சம் ரூபாய் ஃபேக்கா ஒன்று போட்டு விட்டு ஓ. அதை டெல்லிக்கு அனுப்பி விட்டு பாருங்க இந்த தம்பி 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. நான் அண்ணாமலையான சிரிச்சுக்கிட்டோன்னு நினச்சிங்க, அது வேற, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இதெல்லாம் தாண்டி தான் வரணுன்ற இந்த கிரிட்டிசம். நீங்கள் வேலை வரீங்கன்னாவே 4 பேர் உங்கள் காலை பிடிச்சி இழுப்பானுங்க. அவனுங்களால ஏன் அது இழுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த திறமை கிடையாது. அவங்களால வந்து இப்படி தான் மேலே வர முடியும். ஸோ யூ ஆல்ரெடி ப்ரூவன் சார் ஆ, so I think உங்களுக்கு we கொடுத்த got வேலை it. நீங்க கரெக்டாக பண்ணீங்க Yes. So, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப யாத்திரை சொல்லியிருக்கேன். 234 தொகுதியில் நீங்க நடத்தி கூட டிராவல் பண்ணீங்க டிராவல் கிடையாது பாஸ், நடத்திருக்கோம். நடத்துனீங்க இல்ல இல்ல நடத்தி இல்லாம யூ ஜஸ்ட் வாக் த்ரூ சொல்றேன் 2 வாட்டி. ஒரு வாட்டி வந்து ரூட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் நடப்போம். திருப்பி யாத்திரை அன்னைக்கு திருப்பி ஒரு வாட்டி நடப்போம். ப்ளஸ் அது அந்த எல்லாம் எண்பது சாதாரண மக்கள், விஷயம் இல்லைங்க. yes, இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக வராரு, அப்படியே வராரு, குலுங்காமல் அந்த வண்டியில் வராரு, நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு, கை காட்டிட்டு 3 நிமிஷத்துலேயே பேசிட்டு போய்ட்றாரு பாஸ்.
இன்னைக்கு ரீல்ஸ் கூட 3 நிமிஷம் 10 செகண்ட் என்னமோ போடலாம் போல இருக்கு இன்ஸ்டாகிராமில். 2 மினிட்ஸ் விஜய் அதை விட ஷார்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் அண்ணாமலை அண்ணா பாவங்க, அவர் வந்து காலையில் 5 கிலோமீட்ரு, ஈவினிங்கு 5 கிலோமீட்ரு பொதுமக்கள் நடுவில் நடக்கணும். என்ன கிரேஸ் இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் இப்படி கை காட்டிக்கிட்டே ஒரு கொஞ்சம் தூரம் போங்களேன், இந்த இடம் பிடிச்சிடும். பயங்கரமாக வலிக்கும் சார், ஷோல்டர் பெயின் வரும். அதில் பிடிச்சி இழுப்பாங்க, இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராம்ப் சொல்லுவாங்கல்ல காலில், அந்த இதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக அவருக்கு வந்து இது பண்ணி லங் இன்ஃபெக்ஷன் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து அண்ட் யூ ட்ராவல் வித் him as well. ஆமாம். ஏன்னா நம்ம கேள்வி அதான். அவர் போன எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. எஸ் அவர் தான் என்னோட வந்து ஒரு இடத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு ஜெயிலுக்கு. நான் 22 நாள் இருந்தேன், மற்றது அவர் போன எல்லா இடத்துக்கும் நான் வந்திருக்கேன். சார் லைக் அதான் சார், யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரூவன் இல்லையா? ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட்? வீனா நான் கிடையாது, மக்கள். கட்சியிலேருந்து கட்சி. எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சிறப்பாக செம்மையாக சம்பவம் பண்ணுவோம். எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அது பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ பவன் கல்யாண் ரெட்டி அவர் ஏற்கனவே கூட சொல்லிட்டாரு. ம். எப்படி தெரியும்னு கேட்கும்போது என்ன சொன்ன, நீங்கள் தான் சொன்னீங்க, ஐ ஹவ் சீன் ஆல் யுவர் இன்டர்வியூஸ், ம். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் கிவிங். அவரோட கட்சிக்கு Interviews. உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வரானு, ஆ. எங்கள் கட்சியில் ஓடுறது பவன் கல்யாண்ஜி கட்சி ஆரம்பிக்கிறாரு தமிழ்நாட்டில். ஆ. அதுக்கு மாநில தலைவர் ஆகிறாரு அமர் பிரசாத் ரெட்டின்னு எனக்கே ஃபோன் பண்ணி, தலைவா கங்க்ராச்சுலேஷன், இது அவருக்கு சொன்னீங்களா அப்படின்னு. அவர்கிட்ட சொன்னீங்களா பவன் கல்யாண்ஜிக்கு, அவருக்கு தெரியுமா இது? அதாவது இன்னைக்கு மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னாங்க, 24 மணி நேரம் இந்த கையில் ஃபோன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். அப்போ எவனாவது இதை என்ன பண்ணுறான், எங்கேயோ ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அதை நம்புறாங்க. ம். நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்லையே, நம்மள ஒரு மாநில தலைவர் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க போல இருக்கே அப்படின்ட்டு. பட் பேசிக்காக நாங்கள்லாம் ரொம்ப ஹிந்துத்துவ வெறியர்கள். நான் வந்து பிஜேபிக்கு வந்தது ஐயா வீரத்துறவி ராமகோபாலஞ்சியனுடைய இன்ஸ்பிரேஷனில், அவர் சொல்லி தான் இந்த கட்சிக்கே வந்திருக்கேன் நான். அதனால் இந்த சாஃப்ரான் வந்து மேலே போடுற துண்டில் மட்டும் இல்லை, என் பிளட்லேயும் இருக்கு நான் நினைக்கக்கூடிய ஆள். அதனால் பதவி வந்து என்னை டிஃபைன் பண்ண முடியாதுங்க. ஐ திங்க் ஐ ஹவ் கிராஸ் இட் தட். ஸோ பதவியை எனக்கு உறுதியாக என்னை டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் எந்த பதவி கொடுத்தாலும் சிறப்பாக நான் வந்து வேலை பண்ணுவேன்றது கட்சிக்கு தெரியும். அதனால் பதவிகளை பற்றியெல்லாம் நான் பெருசாக யோசிக்கிறது. என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கணும், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான ஒர்க் என்ன, அதை ஜெயிக்கணும், அதில் நம்ம பங்கு இருக்கணும். நீங்க அதுக்காக வந்து தொடர்ந்து எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து தொடர்ந்து கேம்பெயின்லாம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நம்மளும் கண்டெஸ்ட் இல்ல பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்க பேசணும். அது எங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். பிகாஸ் வி லவ் யுவர் இன்டர்வியூஸ். ஒரு மாதிரி நீ பேசும்போது சில இன்டர்வியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஹோல்ட் ஆகும் சார். சில இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவோம். பட் யுவர் இன்டர்வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆகும். ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. அதான் முதல்ல நான் சொல்லிட்டேன் உங்க இன்ட்ரோவே. ஆக்ரோஷமாக அரசியல் செய்து கொண்டிருக்கும் போது கூடயே இருந்து அது நம்ம சொல்லிடலாம், தப்பா நினைச்சுக்க போறாங்க. பல பேர் கர்ஜித்தாங்க, அதுல நீங்களும் ஒருவராக தொடர்ந்து கர்ஜித்தீங்க எல்லா சூழ்நிலையிலும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பிளாஸ்டிங் இன்டர்வியூஸ் கொடுக்கணும். திமுக அகைன்ஸ்டா நீங்க எப்பவுமே பேசுவீங்க. சார், காடுக்கு போறீங்க, காட்டினுடைய ராஜா இது சிங்கம். கரெக்டா? டவுட் ஒன்றும் இல்லையா? இல்ல, அது doubt ஒன்றும் இல்ல. டவுட் இல்லை. Doubt இல்ல. சிங்கம் 24 மணி நேரமா வேட்டையாடுது, நான் முதலே சொல்றேன் சார். 18 மணி நேரம் தூங்கும், சார் நான் 4 மணி நேரம் தான் வேட்டையாடும். அந்த 4 மணி நேரத்துக்காக அது 18 மணி நேரம் தன்னை அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். முதலே சொல்லிட்டேன் சார். அதுதான் நாங்க. புலிகள் எல்லாம் பதுங்குவது எதற்காக அப்படின்னு நான் நாங்க கேள்வி பதுங்கவே இல்லை பாஸ், ஒழுங்கி பதுங்கவே இல்லை. நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு புஷ் திருப்பி. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் கிடையாது, டைரக்டா 6th கியர் தான். யாரோ வந்து முதலமைச்சர் ஆகணுன்றாங்களே பாஸ். புரியுது சார். நான் சொல்றது விஜய், அப்புறம் வேற ஏதோ டீகோட் பண்ணிட்டு போறாங்க. முதலமைச்சர் ஆகணுன்றாருல புரியுது, விஜய். புரியுது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும் பொழுது எங்களுக்கு ஒரு கனவு இருக்க தான் செய்யுது. சரி. அது உறுதியா ஒரு நாள் நிறைவேறும். ஆனா இன்னைக்கு நான் உறுதியாக, தெளிவாக, நிதானமாக சொல்றேன், இந்த கூட்டணி ஆட்சி அமையணும், இந்த கூட்டணி வெற்றி பெறணும். இது வந்து என்னுடைய ஆழ் மனதில் இருந்து நான் வந்து ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக சார். பல்வேறு விஷயங்களை வந்து நம்மோட பகிர்ந்தீங்க. ஆக்சுவலாக என்னன்னா திரும்பவும் அகைன் சார், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ பேக். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டில் அந்த அமர் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக இன்டர்வியூ கொடுப்பீங்க. நம்ம இதில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக டிஎம்கே பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மீண்டும் ஒரு வீடியோ நிச்சயமாக பண்ணுவோம். அதை மக்களும் கேட்பாங்க. நான் வந்து கண்டிப்பா இன்டர்வியூ பண்ணுவோம் சார். கொடுப்பேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து நிச்சயமா சார். களத்தில் இன்னும் போராட வேண்டிய நிச்சயமா, சுச்சுவேஷனும் நிச்சயமா இருக்கு. சார். நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்கள் நம்மோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.